இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க. இது முதல் சம்பவம் இல்லைங்க, 2-3 நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க. தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி மாதிரி மனுப்பெட்டி தமிழக அரசு ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் புறமே வந்து பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்தது எல்லாமே புதுசாக ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி, அதுல வாங்கினதுல 100 விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன்னாரு. உண்மையிலே நிறைவேற்றிட்டாரா? அந்த புகார் மாதிரி தான் இந்த புகார். பெட்டி வச்சு என்ன செய்யறது? பெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா? அப்பதான் குறையே கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டை ஆள்றீங்க, அப்படித்தானே? எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும் போது, தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான். ஏண்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, நீ எப்படா கடவுளா இருப்பாயின்னு கேட்போம்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு எப்படி கடவுளா இருக்க முடியும்? மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாம, என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க? இவ்வளவு உளவு படை, காவல் படை, எத்தனை விஜிலன்ஸ், IS, எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல. அதுக்கு ஒரு இலாக்கா, அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை, அப்புறம் தொடக்க கல்விக்கு ஒரு துறை, பள்ளி கல்விக்கு ஒன்று, அப்புறம் உயர்கல்விக்கு ஒன்று. எதிர்கட்சி அரசியல் மாண்பு இல்லாம பேசுறீங்க. யாருன்னு சொல்லுங்க, யார பேசணும்? அவரை பேசணுமா? எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே. அவரை பேசுனது காட்ட முடியுமா? சும்மா ஏதாவது பேசக்கூடாது. மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு, நாங்கெல்லாம் பிறப்புல இருந்தே மாண்பு மிக்கவங்க. எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறது தான். என்ன மாண்பு மிகு இருக்கு? நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா? மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறதுக்கு போல? எத்தனை எதிர்கட்சி? ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காரு. அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க? இந்த கட்சிகள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா? பாக்குறீங்களா வலையொலியில? சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறதான். அவர் மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க வர சொல்லுங்க, விழுந்து விழுந்து கும்பிடுவோம் வேணா ஐயா அப்படின்னு கும்பிட்டு பேசிட்டா எனக்கு பேசிட்டு கூடாது.